அமெரிக்காவினுடைய நியூயார்க் நீதிமன்றத்தில் நேற்று ஒரு மிக முக்கியமான விசாரணை வந்துச்சு. அதானி மேல இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒட்டுமொத்தமாக கம்பைல் பண்ணி நியூயார்க் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீதிபதியான நிக்கோலஸ் தலைமையில் இது விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக திடீர்னு நியூயார்க் நீதிமன்றம் அதானியினுடைய அனைத்து வழக்குகளையும் கிளப் பண்றாங்க? இது எல்லாத்தையும் ஒரு பெஞ்சில் வச்சு விசாரிக்கிறதுக்காக எதுக்காக இந்த நிக்கோலஸ் அப்படிங்கக்கூடிய நீதிபதியை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? இந்த செய்தி வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அதானி நிறுவனம் ஏன் தன்னுடைய பங்குகளை வித்தாங்க? ஒட்டுமொத்தமா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஒரு ஆண்டுக்கு 51,000 கோடி வருமானம் வந்துட்டு இருந்த ஃபார்ச்சூன் ஆயில் கம்பெனி இருக்கு இல்லையா, அதானி வில்மர் நிறுவனம். இந்த அதானி வில்மர் நிறுவனத்திலிருந்து அதானி தன்னுடைய 44% பங்குகளை வித்து விட்டார். எதற்காக? இந்த ஃபார்ச்சூன் ஆயில் அதானி வில்மர் நிறுவனத்திலிருந்து இந்த கோர்ட் உத்தரவு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வித்தார். யார் யாருக்கு இந்த ஷேர் ஒட்டுமொத்தமாக கைமாற்றப்பட்டிருக்கு? நியூயார்க் நீதிமன்ற உத்தரவு இப்படி வரப்போகுதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? கென்யா அரசாங்கம் அதானி நிறுவனத்தோட போட்டிருந்த 2 ஒப்பந்தங்கள், பிரான்ஸ் நிறுவனமான டோட்டல் எனர்ஜி கூட அதானி நிறுவனம் போட்டிருந்த ஒப்பந்தம், அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நிதி நிறுவனமான IDFC அதானி இவங்க 2 பேரும் சேர்ந்து இலங்கையில போட்டிருந்த ஒப்பந்தம், பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கும் அதானி நிறுவனத்துக்கும் போட்டிருந்த ஒப்பந்தம், இது மாதிரி அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எதற்காக? சர்வதேச நாடுகள் அதானி கூட போட்டிருந்த அனைத்து ஒப்பந்தங்களையும் நிறுத்தி இருக்காங்க. இது இதோட நிக்க போதா, இல்ல இதை தொடர்ந்து அதானி நிறுவனம் இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, டான்சானியா, வியட்நாம் இது மாதிரி பல நாடுகள்ல போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே முடிய போகுதா? என்ன நடந்துகிட்டு இருக்கு அதானி குறித்து சர்வதேசத்துல? 2100 கோடி அதானி லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு அவர் மேல நியூயார்க் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த வழக்கை நியூயார்க் நீதிமன்றத்துல போட்டது யாரு அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையை நிர்வகிக்கக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இந்த கமிஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனமும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அசூர் பவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து சோலார் எனர்ஜியை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் விற்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா மாநில அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி லஞ்சமாகவே கொடுத்திருக்காங்க. அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்த மாநிலங்கள் அதானி நிறுவனத்துக்கிட்ட இருந்து மட்டும்தான் கிரீன் எனர்ஜியை வாங்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தமான ஒப்பந்தங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி அதிகாரிகளுக்கு மட்டுமே லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூயார்க் நீதிமன்றம் ஆதாரங்களை வெளியிட்டாங்க. அதானி நிறுவனத்தை சார்ந்த மிக முக்கியமான அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல அதானியினுடைய ரிலேட்டிவா இருக்கக்கூடிய கசினா இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து எப்படியெல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்க, யார் மூலியமா லஞ்சம் கொடுத்தாங்க, போன்ல ஆதாரம் என்ன வந்துச்சு, இமெயில், மெசேஜ், வாட்ஸ்அப், ஆடியோ மெசேஜ் எல்லாத்தையும் நியூயார்க் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கு இன்னைக்கு ப்ரொசீடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கில் தான் இப்போ ஒரு மிக முக்கியமான ட்விஸ்ட் வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரிச்ச நியூயார்க் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதானி மேல் இருக்கக்கூடிய 3 விதமான வழக்குகள், இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 3 விதமான வழக்குகளையும் மொத்தமாக நியூயார்க்ல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் பெஞ்சுக்கு, குறிப்பா முக்கியமான வழக்கறிஞரான நிக்கோலஸ் ஜி கார்ஃபஸ் அவருடைய தலைமையில் இது விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதானி மேல 3 விதமான வழக்கு இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசுக்கும் அதானிக்கும் இடையில் நடந்துட்டு கூடிய ஒரு வழக்கு. அதானி அதானி நிறுவனத்தை சார்ந்த 7 அதிகாரிகளும் சரி, அதானியும் சரி, கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது லஞ்சம் கொடுக்கிறது, லஞ்சம் கொடுக்க துணை நிற்கிறது, அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் கொடுக்க தூண்டுறது, லஞ்சம் வாங்க தூண்டுறது, இது மாதிரி பல வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல இருக்கக்கூடிய கிரிமினல் வழக்கு, அந்த கிரிமினல் வழக்கு குறித்தான விசாரணை மற்றும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதானி மேல போட்டிருக்கக்கூடிய ஒரு சிவில் வழக்கு. அதாவது இந்தியாவில் இவங்க பண்ணக்கூடிய கரப்ஷனை மறைச்சு எப்படியெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இவங்க ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மையமா வச்சு போடப்பட்ட ஒரு வழக்கு. 3வது இதே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனும் அதானி நிறுவனத்தில் இருந்த 7 அதிகாரிகள் அவங்க மேல இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் நடந்த மிக முக்கியமான குற்ற பின்னணி உள்ள, அதாவது பிரைபரியில் ஈடுபட்ட வழக்குகள் குறித்து எல்லாத்தையும் மொத்தமா கம்பைல் பண்றாங்க. அப்போ சிவில் வழக்கு, அதானி மேல இருக்கக்கூடிய கிரிமினல் வழக்கு, அதானியினுடைய அதிகாரிகள் மேல இருக்கக்கூடிய 7 அதிகாரி மேல இருக்கக்கூடிய வழக்கு, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கம்பைல் பண்ணி மொத்தமாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நிக்கோலஸ் ஜி கார்ஃபஸ் விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவு அவங்க கொடுத்திருக்காங்க. இது அதானி நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் களத்தில் பத்திரிகையாளர்கள் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இதில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்குகள் எல்லாமே இப்படி முறைப்படுத்தப்பட்டு கம்பைல் பண்ணப்பட்டு ஒரு ஜட்ஜு கீழே விசாரிக்கிறதுக்கு வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, கடந்த திங்கள் செவ்வாயில பார்த்தீங்க அப்படின்னா, அதானி நிறுவனம் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனமான அதானி வில்மரை விற்கிறதாக அறிவிச்சிட்டாங்க. இந்த அதானி வில்மர் நிறுவனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல அந்த ஃபார்ச்சூன் ஆயில் பயன்படுத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபார்ச்சூன் ஆயில் மாதிரியான பல எண்ணெய், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கிறது தான் இந்த அதானி வில்மர்.
இந்த அதானியினுடைய அதானி என்டர்பிரைசஸும் சிங்கப்பூர் பேஸ்டாக இருக்கக்கூடிய வில்மர் நிறுவனம் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் எடிபிள் ஆயில் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் வித்துலாம் இருக்கு பார்த்தீங்களா, எண்ணெய் உற்பத்தி அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் விநியோகத்தில் நேரடியாக ஈடுபட்ட இந்த அதானி வில்மர் நிறுவனத்தில் தன்னுடைய மொத்த பங்குகளில் 44% தன்னுடைய மொத்த பங்குகளையும் நேரடியாகவே விற்கிறதுக்கு அதானி வந்துட்டார். இந்த அதானி வில்மர் நிறுவனத்தில் அதானிக்கு 44% பங்குகள் இருக்கு. இந்த 44% பங்குகளை அவர் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு முனைஞ்சிட்டாரு. கிட்டத்தட்ட 51,000 கோடி லாபம் வரக்கூடிய இந்த நிறுவனத்தை அவர் விற்க வேண்டிய இடத்துக்கு நெருக்கடிக்கு அவர் நகர்ந்துட்டாரு. அவரால் அந்த கடனை சமாளிக்க முடியல. இந்த பங்குகளை விற்பதனூடாக கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு மற்ற நிறுவனங்கள் இன்னைக்கு மோசமான நிலையில் இருக்கு இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்காகவே இது விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 44% ஷேர்ஸ் அதானி வில்மரில் அவர் வச்சிருக்காரு. அதில் 31% ஷேர்ஸை வில்மருங்கிற அந்த கம்பெனியை வாங்கிக்கிறாங்க. பேலன்ஸ் 13% ஷேர்ஸை அவர் ஓப்பன் மார்க்கெட்டில், அதாவது பங்குச்சந்தை மார்க்கெட்டை நேரடியாகவே அவர் விற்க போறாரு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை அவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50க்கு 50% வில்மரும் அதானியும் சேர்ந்து தான் அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கு. வேற வழியே இல்லை, மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிட்டோம், இனிமேல் இந்த நிறுவனத்தை நம்ம நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காகவே அதானி இதை விற்கிறாரு. இதில் நமக்கு அடிஷனலான தகவல் என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவில் அதானியால் கோலச்ச முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய கோல்டு வின்னர் ஆயில் இருக்கு இல்லையா, இந்த கோல்டு வின்னர் ஆயில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். தென்னிந்தியாவில் இந்த எண்ணெய் விற்கிறாங்க இல்லையா, இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல கோல்டு வின்னர் ஆயில் இருக்காங்க. ஸோ இதுக்கு போட்டியாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் தன்னுடைய சந்தையை பெருக்கிறதுக்காக அதானி வில்மர் நிறுவனம் ஃபார்ச்சூன் ஆயிலை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக இந்த வில்மர் நிறுவனம் இந்த பிவிஆர் மால் மாதிரியான மால்களுக்கு போனீங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயிலை பற்றி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் இந்த ஃபார்ச்சூன் ஆயிலை விற்று தன்னுடைய சந்தையை பெருக்கி மிகப்பெரிய கோடிகளில் லாபத்தை பார்த்துறோம் அப்படின்னு அதானி நிறுவனம் மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு நிறுவனமான கோல்டு வின்னரோட அவங்களால போட்டி போட முடியலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக சர்வதேச லெவலில் அதானி நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி வந்துட்டு இருக்கு. அவங்க வாங்கின கரப்ஷன், அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டன்பர்க் ஒரு டீட்டெயிலான ஆய்வறிக்கை விட்டாங்க. அதில் அவங்க நிலக்கரி சுரங்கத்தில் என்னென்ன ஊழல் பண்ணாங்க, பங்குச்சந்தையில் என்னென்ன முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கி கொடுத்ததில் எப்படி ஒரு 2,000 ரூபாய்க்கு நிலக்கரி வாங்கி 6,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு நிலக்கரியை விற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியாக இல்லாத ஒரு நிலக்கரியை வாங்கி தமிழ்நாட்டுக்கு குவாலிட்டியான நிலக்கரின்னு சொல்லி எப்படியெல்லாம் விற்றாங்க. இது மாதிரி என்னென்ன முறைகேடெல்லாம் தொடர்ச்சியாக கடந்த 15 ஆண்டுகளாக இவங்க பண்ணாங்களோ, குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 2014க்கு பிறகு இந்த நிலக்கரி இறக்குமதியிலையும் அதே மாதிரி இந்தியாவில் நிலக்கரியை வெட்டி எடுக்கக்கூடிய டெண்டர்களில் என்னென்னலாம் முறைகேடுகள் பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து ஒட்டுமொத்தமான ஆதாரங்களை ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை இந்த நிலக்கரி ஊழல் குறித்து இன்னும் புதிய தகவல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்திய பங்குச்சந்தை ஏன் அதானி மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு பயங்கரமாக ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் இதே ஹிண்டன்பர்க்கும் அதே மாதிரி ஃபினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டாங்க. அதில் என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்தியாவினுடைய பங்குச்சந்தையின் தலைவராக இருக்கக்கூடிய மாதவி புஜ்பூரியே அதானி நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கியிருக்காங்க. அதானியினுடைய பழைய நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்கி ஏதோ ஒரு வகையில் அதானி நிறுவனத்தோட மிக மிக நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை இதே ஹிண்டன்பர்க் அறிக்கையை மறுபடியும் வெளியிட்டாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அந்த சர்ச்சைக்கு பிறகு இதுவரைக்கும் மோடி அரசாங்கத்தில் இந்த இந்திய பங்குச்சந்தையினுடைய ரெகுலேட்டரி போர்டாக இருக்கக்கூடிய செபியினுடைய தலைவரான மாதவி புஜ்பூரி நேரடியாக பாராளுமன்றத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வரவே இல்லை. எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு, இந்தியா பங்குச்சந்தை மேலே மிக மோசமான குற்றச்சாட்டு வரலாறு ரீதியாக இப்போதான் வருது, இதை விசாரிக்கணும்னு சொல்லி இந்திய பங்குச்சந்தையின் செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவ் புஜ்பூரி பாராளுமன்றத்தினுடைய குறிப்பாக பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி முன்னாடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டப்ப அவங்க வராமல் மறுத்துட்டாங்க. அவங்க வாயே திறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அதானியும் குறிப்பாக மோடி அரசாங்கமும் ரொம்ப 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 உறுதியாக இருக்காங்க. இந்த அம்மா வாயை திறந்தா ஒட்டுமொத்தமாக நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி முன்னாடி பேசுறதுக்கு அளவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே அதானி நிறுவனம் குறித்து இந்தியாவில் இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும்போது நியூயார்க் நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நிலக்கரி ஊழல், இந்த ஊழல், அந்த ஊழல்லாம் தனியாக வைங்க, புதுசாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோலார் எனர்ஜியை கன்சியூம் பண்ணணும். அவங்க எல்லாருமே இத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் அதானிகிட்ட வாங்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு ஒரு நேரடியான ஒரு இறுக்கத்தையும் ஒரு அழுத்தத்தையும் கொடுத்ததாக, அந்த அழுத்தத்தை சமாளிப்பதற்காகவே அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவலை நியூயார்க் வெளியிட்டாங்க. இந்த அமெரிக்க நிறுவனமும்
நியூயார்க் கோர்ட்ல இருந்து வெளியே வந்த இந்த தகவல்கள் இந்தியாவையே புரட்டி போட்டுச்சு. லஞ்சம் மட்டுமே இவங்க 2000 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. லஞ்சம் மட்டுமே 2000 கோடி கொடுத்தா இவங்க அடுத்த 30 ஆண்டுகளுக்கு எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி லாபம் பார்க்கறதுக்காக இது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த தகவல்லாம் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அதானி சர்வதேச நாடுகளில் போட்டு வச்சிருந்த பல ஒப்பந்தங்களில் ஃப்ராட் ஆயிருக்குன்னு சொல்லி பல நாடுகள் அதை கேன்சல் பண்ணாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க் வந்து அறிக்கையை வெளியிட்ட உடனே அவங்க மேலே வழக்கு போட்ட உடனே அதானி மேலே எஃப்ஐஆர் போட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கென்யாவில் போட்டிருந்த ஒப்பந்தங்கள், இப்போ கென்யா நாடு இருக்குது, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நைரோபியினுடைய துறைமுகங்களை சரி நைரோபியினுடைய ஏர்போர்ட் இதை வந்து அதானிக்கு வந்து குத்தகைக்கு விட்டாங்க, கான்ட்ராக்ட் விட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 730 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு அடுத்த 30 ஆண்டுக்கு வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில கிரீன் எனர்ஜிஸ் அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாச்சு. எல்லாம் சேர்த்து மொத்தமாக ரத்து செய்யப்பட்டு விட்டது. அங்கே மட்டும் கிடையாது, ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுடைய மிகப்பெரிய நிறுவனமான அதாவது எண்ணெய் நிறுவனமாக இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதானியினுடைய கிரீன் எனர்ஜியில் ஒரு 20% ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸும் அதானி நிறுவனத்தோடு நாங்கள் செஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நியூயார்க் வந்து ஆதாரங்களை வெளியிட்டு எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொலம்போவில் ஒரு மிகப்பெரிய டெர்மினல் அதாவது துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு துறைமுகத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அமெரிக்காவினுடைய இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் அதே மாதிரி அதானி நிறுவனம் சேர்ந்து சில ஒப்பந்தங்களை போட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய துறைமுகம் கட்டுறதாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் இப்போ கிடப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதானி நிறுவனம் நேரடியாகவே வந்து இலங்கைக்குள்ளே போய் இலங்கையினுடைய பவர் செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்ட் உற்பத்தி பண்ணுறது அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக மோடியை பயன்படுத்தி நேரடியாகவே கான்ட்ராக்டரை தனக்கு வாங்கிட்டாங்க. மோடி தான் சொல்லி தான் அந்த கான்ட்ராக்டில் நாங்கள் கொடுத்தோன்னு அந்த நாட்டினுடைய சிலோனுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு கமிஷனரே வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. ஸோ அப்போது மோடி நாடு நாடாக போய் அதானிக்கு வாங்கி கொடுத்த அனைத்து ஒப்பந்தங்களும் ஒவ்வொரு நாடாக ரத்து செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கென்யா, ஃப்ரான்ஸு, ஸ்ரீலங்கா, இப்போ பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்த உடனே இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கரண்டை உற்பத்தி பண்ணி அதை பங்களாதேஷுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த அதானியினுடைய ஒப்பந்தம் கேன்சல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 60% 70% அதிகமான விலையை வச்சு கரண்டை எங்கள் மக்களுக்கு விற்கிறாங்க. பங்களாதேஷ் நாங்களே ரொம்ப ஏழை நாடாக இருக்கோம், இந்த சூழ்நிலையில் இவ்வளவு அதிகமான விலை கொடுத்து கரண்ட்டை வாங்குறது எங்களால் முடியலை, இது வந்து முழுக்க முழுக்க பங்களாதேஷ் மக்களை சுரண்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ஒப்பந்தங்கள் கேன்சல் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அங்கே இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்தில் 70% அதானி கட்டுப்பாட்டில் இருக்குது, அதாவது பங்குகளை அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலக்கரி சுரங்கம் அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. தான்சானியாவில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் துறைமுகம் அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. வியட்நாமில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டும் ரெனியூவல் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இது ஒரு 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒப்பந்தம். இந்த எல்லா ஒப்பந்தங்களும் மீள் பரிசீலனைக்கு உட்பட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வதேச பத்திரிகையில் சொல்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா கடந்த 10 ஆண்டுகளில் அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு மனிதருக்காக அவர் இன்னைக்கு உலகத்தினுடைய டாப் மோஸ்ட் பணக்காரரை மாறக்காக இந்த பாஜக மோடி அரசாங்கம் குறிப்பாக மோடி நாடு நாடாக டூர் போய் அந்த நாட்டோட அதானிக்கு பல கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களை வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் நிலக்கரி வாங்குறதும் நிலக்கரி வெட்டி எடுக்கக்கூடிய எல்லா டெண்டரும் அதானிக்கு கொடுக்கணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க இந்த பாஜக அரசாங்கம் அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்காகவே கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு. அந்த மனிதர் தொடர்ச்சியாக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. அவர் மேலே இருக்கக்கூடிய மொத்த வழக்குகளையும் நியூயார்க் கோர்ட் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நிக்கோலஸ் தலைமையில் வந்து ஒரு குழு போட்டு இதை ஆய்வு பண்ணுறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதானி பண்ண முறைகேடுகளுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு.